அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நமக்கு பெரிய பொருளுதவி கொடுத்து உதவிய மலேசியா ரசிகர் டத்தோ வசீர் ஹசன் பேங்கர் கோலாலம்பூர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெறப் போவது என்று கேள்விப்பட்ட உடனேயே நம்மை தொடர்பு கொண்டு நமக்கு பெரிய ஒரு ஆதரவை அளித்தார். அவருக்கு கௌரவம் திரு எஸ்பிபி அவர்களுக்கு கௌரவம் செய்வார்கள். அடுத்ததாக நான் என்னோட 10வது வயசுலேருந்து கேவி மகாதேவனோட ரசிகன். அவர் படங்களை மெயினாக நான் படங்களை பார்க்குறது கேவி மகாதேவன் இசைன்னா நான் போய் பார்த்துருவேன் கட்டாயம். என்ன மாதிரி ஒரு முஸ்லீம்லாம் திருவிளையாடல் மாதிரி படங்களை பார்க்குறதுக்கே முக்கியமான காரணம் ஏபி நாகராஜன், கேவி மகாதேவன். அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் இந்த மாதிரி புராண படங்களை பார்க்கவே மாட்டோம். அது சாமி படம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குவோம். ஆனால் திருவிளையாடலிருந்து அந்த இசைக்காக வேண்டி நான் எப்போதுமே ஏபி நாகராஜன் கேவி மகாதேவன் காம்பினேஷன் பயங்கரமான ஒரு வெற்றிகரமாக நடந்துச்சு. அதிலிருந்து நான் ரொம்ப அவருக்கு ஒரு பெரிய ரசிகன். இப்படி இதை ஒரு யூடியூப்பில் எக்ஸிடென்டலாக நான் பார்த்தேன். ஏன்னா அவரோட பாடல்களெல்லாம் யூடியூப்பில் அடிக்கடி பார்க்குறதுனால இந்த 100th இயர் ஃபங்க்ஷனு எனக்கு யூடியூப்பில் டப்புன்னு வந்துச்சு. அதோட உடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் வரணும் அப்படின்னு சொல்லி என்னால் ஏண்ட ஒரு சிறு உதவியை செஞ்சுருக்கிறேன். அவரோட வேலை செஞ்ச பல கலைஞர்களும் கொஞ்சம் அதனால் பயன்படுந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அவரை பற்றி ஒரு புஸ்தகமும் வெளியிடுறாங்களாம். அதுக்குள்ளே பிரிண்டிங் காஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி